ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஃபைனலாக ஜீ தமிழோட பொது சேலுக்கான அஃபிஷியல் ப்ரோமோவே வந்து இன்றைக்கி ஜீ தமிழில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர்நூனே பார்த்தீங்கன்னா அப்டேட்டுமே கொடுத்துருந்தாங்க. ஈவினிங் 5 o'clock பொது சேலுக்கான ப்ரோமோ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணாமல் இவள் வருகிறாள் அப்படிங்கிற மாதிரி மட்டும் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அப்டேட் எடுத்து வச்சுருந்தேன், ஷேர் பண்ணி நினச்சிட்டு இருந்தேன், பட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக போயிட்டுருக்கு இல்லையா, நினைத்தலை நிற்கும் சேல் அந்த ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாங் ஸ்டுடியோ ஒரு புது சேல் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த சேல் வரும்போது கண்டிப்பாக நினைத்தலை நிற்கும் சேல் எண்ட் ஆகும் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி வந்து அஃபிஷியல் ப்ரோமோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமே நினைத்தலை நிற்கும் சேலுமே எண்ட் ஆக போகுது. அதை பற்றி நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரோமோ வந்து பார்த்துருப்பீங்க. அயலி அப்படின்ற டைட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஒரு சேல் வந்து பார்த்திங்கன்னா ஜீ தெலுங்குல ரொம்பவே பாப்புலராக போயிட்டு இருந்த ஒரு சேல் தான். ஜெகதாத்ரி அப்படின்ற ஒரு சேல் அஃபிஷியல் ரீமேக் தான் தமிழில் பண்ணுறாங்க. இந்த சீரியலில் மெயின் லீடாக இப்போ கரண்டாக நினைத்தலை நிற்கும் சீரியல் சேம் ப்ரொடக்ஷனில் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு இல்லையா ஆனந்த் செல்வன். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அயலி சேலுமே மெயின் லீடாக பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்யா நம்பர் 1 செல் ஃபேம் ஆக்ட்ரஸ் தேஜஸ்வினி கவுடா. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரியலில் மெயின் லீடாக பண்ணுறாங்க. இவங்க சன் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல்லையுமே வந்து கமிட் ஆயிருந்தாங்க. பட் அந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இவங்க நம்ம கண்மணி மனோகரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஷ்ணு, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு சீரியல் வந்து பண்ணுறதா இருந்துச்சு. பட் அது வந்து சீரியல் நேம் ராகவே அது கூட வந்து ட்ராப் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சீரியலில் கமிட் ஆகி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு அப்டேட்ஸுமே கிடச்சிச்சு. பட் எல்லாமே எடுத்து வச்சிருந்து எங்கே போச்சுனே தெரியல. பட் எனிவேஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் அனதர் மைல் ஸ்டோன், லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி வீட்டில் வந்து ரொம்ப சாதுவான பெண்ணும், வெளியில் ரொம்ப ஒரு மாதிரி சாமியே வந்து ஆடின மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரோமோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ப்ரோமோ யாரெல்லாம் பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தெலுங்குல வந்து ஒரு ப்ராப்பர் சீரியலாக போயிட்டுருக்கு. தமிழும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஹிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த சீரியல் இவங்களுக்கு நல்ல ரீச் கொடுக்கறதுக்கு நம்ம சேர்ந்து ஒரு பெஸ்ட் வச்சு சொல்லலாம். உங்களுக்கு யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்களா மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். யாரெல்லாம் எந்த ஒரு சேலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ப்ரோமோ பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.